தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு நாங்க சொல்லல, நாங்க இப்படித்தான் சொன்னோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும், நீ எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு எடப்பாடி அவர்களும் மாறி மாறி அன்பு மழையை பொழிஞ்சுக்கிறாங்க. வீடியோக்களை பார்க்கலாம் விவரங்களை. சிறுபான்மையினருடைய ஓட்டுக்களை எங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக விஜயை இந்த தமிழக அரசியல் களத்தில் இறக்குனது பாஜக தான் அப்படின்னு பேசி இருக்கிறார் தமிழக சட்டமன்றத்துடைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள். சீமான் ஒரு கிணத்து தவளைங்க அப்படின்னு ஒரே போடாக போட்டிருக்காரு சிபிஎம் உடைய சண்முகம் அவர்கள். விவரங்கள் வீடியோக்களை பார்க்கலாம். நாமகிரிப்பேட்டை அருகே முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் அடிதடி பரபரப்பு. என்ன பிரச்சனைகள் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. காமராஜர் ஏசி இல்லாம தூங்கவே மாட்டாருங்க அப்படின்னு கருணாநிதி சொன்ன தகவலை திருச்சி சிவா மேடையில சொல்ல சர்ச்சையாக மாறி பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஹைலைட்ஸ். ஏசி இல்லாம காமராஜர் தூங்கவே மாட்டாரு அப்படின்னு கருணாநிதி திருச்சி சிவா அவர்கள்கிட்ட ஒரு 23-24 வயசு அவர் இருக்கும்போது சொல்லியிருக்காருங்க. எப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப சொல்லியிருக்காரு. மீன் சாப்பிடும்போது வாட்டவர் அப்ப சொல்லியிருக்காரு. இப்பொழுது வந்து அந்த தகவலை நேற்று திருச்சி சிவா அவர்கள் மேடையில சொல்ல, சென்னையில ஒரு மீட்டிங் நேற்று காமராஜருடைய பிறந்தநாள் இல்லையா, ஸோ அந்த மீட்டிங்ல வந்து சொல்ல இது வந்து இப்பொழுது சர்ச்சையாக மாறி இருக்கு. எளிமையின் சிகரம் அப்படின்னு வந்து போற்றப்படக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஏசியே இல்லாம தூங்க மாட்டாரு அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான மனப்பான்மை, என்ன மாதிரியான வார்த்தைங்க அப்படின்னு பலரும் சாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கருணாநிதி அவர்கள் இன்னொரு உத்தரவையும் போட்டாராம். அது என்னது, என்ன உத்தரவு அப்படின்னா, ஏசி இல்லாம காமராஜர் தூங்க மாட்டாரு அப்படின்னு அரசு விடுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த எம்எல்ஏக்கள் அதெல்லாம் தங்கக்கூடிய விடுதிகள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து ஏசி மயமாக்கலாம். காமராஜருக்காக ஏசி போட்டிருக்காங்க. காமராஜருக்காக கருணாநிதி அந்த இடங்கள் எல்லாமே ஏசி மயமாக்கினாராம். இதை வந்து யார் சொன்னது? கருணாநிதியே சொல்லியிருக்காரு. காமராஜர் அவர்கள் 1975 மறைஞ்சாரு. இந்த வருடம் அக்டோபர் 2 அவருடைய 50வது ஆண்டு நினைவு நாள். அதை முன்னிட்டு நிறைய முக்கியமான நினைவுகளை எல்லாம் நாம் வந்து பேச வேண்டியது முக்கியமான விஷயம்தான். ஆனால் அதுக்காக இப்படி எல்லாமா போய் சொல்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காமராஜர் என்னமோ வந்து இந்த சுகவாழ்வுக்கு வந்து ஒரு உட்பட்டது போல வந்துட்டு பேசக்கூடிய இந்த சித்தரிப்புகளை வந்து காங்கிரஸுடைய தமிழ்நாடு தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் மறுத்திருக்கிறாரு. காமராஜரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு எந்த தகுதி இல்லை. அதே போல வந்து திருச்சி வேலுச்சாமி இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆள்லாம் ஒரு ஆளா, அந்த அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு வந்தாரு, அந்த அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு வந்தாரு ஏர்போர்ட்ல. இவரெல்லாம் வந்து பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பேசலாமா? 2016 நடந்ததெல்லாம் ஏன் இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? நீங்க அப்போ நடந்து பேசுறீங்கல்ல, ஏசி இல்லாம தூங்க மாட்டாங்க, அது ஏதோ டெல்லி ஏர்போர்ட்ல ஒரு பக்கம் நடந்து போச்சு, அதெல்லாம் பேசலாமா நீங்க? ஏசிதான் எங்க பெருந்தலைவர் காமராஜர் உலகத்திலே இல்லாத மாபெரும் தலைவர். ஆமா, இப்ப இப்படி கோவப்பட்டு காங்கிரசுடைய உயிர் தொண்டர்கள், காமராஜருடைய உண்மை தொண்டர்கள் அப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால ஐயா திருச்சி சிவா அவர்கள் இவ்வளவு நாளா திருச்சி சிவா அவர்கள் என்ன பேசினாலும் மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் புரியுது, என்ன பேசினாலும் ரசிக்க மாட்டாங்க. ஐயா இப்படி எல்லாம் பேசினா இதான் நடக்கும் அப்படிங்கறத. அது மட்டும் இல்லாம இன்னொரு நியூஸும் இருக்குங்க. அது என்னது, என்ன நியூஸ் அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்காரு திருச்சி சிவா அவர்கள். என்னன்னா, எமர்ஜென்சி பீரியட் இருக்கு இல்லையா, அப்போ வந்து கருணாநிதி அவருடைய ஆட்சி. சரி, என்ன கரெக்ட் தான், கருணாநிதி அவருடைய ஆட்சிங்க. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள காமராஜர் இருக்க வரைக்கும் நான் காமராஜரை பார்த்துப்பேன். ஓகே, காமராஜர் ஆந்திராவுக்கு போடுற ஐடியால இருக்காரு, ஒரு பயணம் பண்ணலாம்னு ஐடியால இருக்காரு. அங்க வந்து காமராஜரை போவேனான்னு சொல்லுங்க அப்படின்னு கருணாநிதி அன்பாக, அவருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அங்க வந்து என்னால பாதுகாப்பு தர முடியாது, தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய பெருந்தகையை நான் கைக்குள்ள வச்சு பாத்துக்குவேன். இது எமர்ஜென்சில அவனும் குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, யாரையும் பாத்துக்கல. இவரு காமராஜரை பாத்துக்க அக்கறை எடுத்துக்கிட்ட ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் பையனை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அப்படி வந்து சொல்லியிருக்காரு. இப்படி வந்து கருணாநிதி செஞ்சதாக திருச்சி சிவா அவர்கள் மேடையில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவலையும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இதெல்லாம் பார்த்த காமராஜர் அவர்கள் அவருக்கு ஏசி போட்டு கருணாநிதி கொடுத்தாரு, பாதுகாப்பா எமர்ஜென்சியா வச்சிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்த்த காமராஜர் அவர்கள் கருணாநிதியை வந்து, அதாவது காமராஜர் அவர்கள் இறக்கும் பொழுது கையை பிடிச்சிக்கிட்டு, நீங்க தான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும், இந்தியாவையே உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு வந்து கடைசி டைம்ல கருணாநிதி கையை பிடிச்சிக்கிட்டு காமராஜர் சொல்லிட்டு செத்துட்டாரு. காமராஜர் சமாதியில இருந்து எழுந்து வந்தா அந்த உண்மையெல்லாம் சொல்ல போறாருங்கிற தைரியத்துல என்னெல்லாம் உருட்டுறீங்க, அடிக்கிறாங்க. சோ இதனால வந்து காங்கிரஸ் தொண்டர்களையும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய மக்களையும் இது வந்து கொந்தளிப்புல ஆழ்த்தியிருக்கு. என்னங்க இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா மன்னிப்பு கேட்கறாரா திருச்சி சிவா அப்படின்னு. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்துச்சு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த சோலா கோரமண்டலா அந்த ஹோட்டலில் வந்து நடத்தின அந்த ப்ரெஸ் மீட்டு செமையான ப்ரெஸ் மீட். அமித்ஷா அவர்கள் பயங்கரமாக பேசி, குறிப்பாக எங்களுடைய கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், நாங்கள் தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னார். அதில் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொன்ன வார்த்தையை நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு ட்ரிக்காக திருப்பி விட்டாங்க சிலர். அதன் பிறகாகவும் அமித்ஷா அவர்கள் நிறைய பேட்டிகள் கொடுக்கும் பொழுது கூட்டணி ஆட்சின்னு சொல்ல, அதை வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் சில பத்திரிகைகள்லாம் வந்து ஆட்சியில பங்கு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய அந்த கூட்டணி மேல ஒரு நம்பிக்கை இல்லாத பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு கூட்டத்தில் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. நாங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைப்பும் சொல்லல, எங்க கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொன்னோம். இந்த கூட்டணிக்கு யார் தலைமை நீங்களே சொல்லுங்க, பத்திரிகையாளர் கேட்கிறாரு, நீங்களே சொல்லுங்க யார் தலைமை? நான் தான் தலைமை. நான் தானே தலைமை. அப்ப நான் சொல்றதானே, நான் சொல்றதுதான் இறுதி முடிவு. இந்த கூட்டணியை பொறுத்தவரை இறுதி முடிவு நான் தான். அதாவது தமிழ்நாட்டுல நான் சொல்றதுதான் வந்து இங்க இறுதி முடிவு. அது வந்து யாரு மறுக்க முடியும் அப்படின்னு வந்து எடப்பாடி அவர்கள் ரொம்ப தெளிவாக அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கடந்த 2020 தேர்தலாம் வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்றதுக்கு பாஜக ரொம்ப இழுத்தடிச்சாங்க. ஆனா இந்த முறை உடனடியாக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த முடிவுகள்னால வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு அதிமுகவுடைய கூட்டணி பலமாக இருக்குது, பலமா உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. கூட்டணி பலத்தை உடைப்பதற்காக இந்த மாதிரியான பொய் செய்திகள் எல்லாம் சிலர் பரப்பிட்டு இருக்காங்க. அந்த விஷமிகள் யார்? அதை அதிமுக தான் கண்டுபிடிக்கும். சீமான் ஒரு கிணத்து தவளைங்க அப்படின்னு சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் ஒரே போடா போட்டார். என்ன எதுக்காக இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள், அங்க மாலைலாம் போட்டு வந்துட்டு பிரஸ் மீட்ல சீமான் மாலை போட்டுட்டு வரல, போடுறதுக்கு முன்னாடி அந்த கேட்டை பூட்டிட்டாங்க. என்னுடைய தாத்தாவுக்கு நான் மாலை போறதை தடுக்கிற அந்த மேலிடம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாரு. அப்பதான் அந்த பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரிதன்யா இருக்காங்க, இறந்து போயிட்டாங்க அந்த வரதட்சணை கொடுமையால, அவங்க கொலை பண்ணிக்கிட்டாங்களா அல்லது கொலையான்ற ஒரு சந்தேகமும் கூட. ஆமா, அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. சோ அதை பேஸ் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதர் சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம்லாம் வந்து போராடினீங்க இல்லையா, சோ இந்த அம்மா இந்த பெண் சின்ன பொண்ணு வந்து இறந்து போயிருக்கு வரதட்சணை கொடுமையால, ஏன் ஒரு சங்கம் கூட வந்து அங்க போராடல? ஆமா, கொக்கைன் எதுவும் போட்டு தூங்கிட்டீங்களா இல்ல டாஸ்மாக்லோட சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கடுமையாக நேத்து பேசியிருந்தார் சீமான் அவர்கள். இதனால வந்து கடுப்பாகி போன சண்முகம் அவர்கள், சீமான் வந்து ஒரு கிணத்து தவளை, மாதர் சங்கம் போறலன்னு அவருக்கு தெரியுமா, நாங்க எல்லாத்துக்கும் போராடிட்டு தான் இருக்கோம், அந்த கிணத்து தவளைக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேது இப்படி வந்து அவர் பேசியிருக்கிறாரு. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மாதர் சங்கம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த சிபிஎம் மாதிரியான கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அந்த பெண்களுடைய அமைப்பு தான் வந்து அந்த பேரை வச்சிருக்கு. ஸோ அவங்கள தான் டைரக்டா மீன் பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையா அவர் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் சிபிஎம்முக்குமான சண்டைகள் தொடங்கிருச்சு. குறிப்பா அந்த நாம் தமிழர் தம்பிமார்கள்லாம் சிபிஎம் கிட்ட சிங்கிள்ஸ் வரியா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளர். அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஐயா கிணத்து தவளையா இருக்கிறது பிரச்சனை இல்லை, இந்த ரத்தம் குடிக்கிற ஓனாயா கொத்தடிமையாலாம் அறிவாலயத்துடைய எலும்பு துண்டுக்கு இருக்க கொத்தடிமையால அந்த ஓனாயா இருக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு. இந்த மாதிரியான மரியாதையான வார்த்தைகள்லாம் ஐயா சண்முகம் அவர்களுக்கு தேவையா அப்படிங்கறத அவர் தான் யோசிக்கணும். சோ இப்பொழுது நாம் தமிழர் கட்சி வர்சஸ் சிபிஎம். ஆமா, அதாவது திமுகங்கிற ஆளுங்கட்சியே நாம் தமிழர்கிட்ட பேசுறது கிடையாது. நீங்க எதுக்கு அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் கொடுத்து வாய்ப்புனாக்கிட்டு இருக்கீங்க? சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பெருந்தகையாளர், சிறந்த பேச்சாளர், சட்டமன்றத்தையே சர்வாதிகாரத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆளுமை பொருந்தியவர். விஜயை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. விஜய் வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகள் திமுக இருக்கு இல்லையா, அந்த வாக்குலாம் பிரிக்கிறதுக்காக பாஜக தாங்க இறக்கி விட்டுருக்கு. இதெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டாங்கன்னா எங்களுடைய வாக்குகள் சதவீதம் அவங்க நினைக்கிறாங்க. இதே அப்பா அவர்கள் தான் ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு, இந்த ஆட்சி கிறிஸ்தவர்கள் கொண்டு வந்த ஆட்சி அப்படின்னு ஒரு மேலே சொன்னார். இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் பேசக்கூடிய ஐயா அப்பாவு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயுடைய அம்மா ஒரு கிறிஸ்தவர். இவர் என்ன சொன்னாரு கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களே, இந்த ஆட்சி திமுக ஆட்சி கிறிஸ்தவர்களால் கொண்டு வரப்பட்ட ஆட்சி, அவங்க அம்மா ஒரு கிறிஸ்தவர், அதனால வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபிளைட் வாங்கி கொடுத்ததே பாஜக தான். ஏங்க என்னங்க ஒரு கான்செப்ட், என்னங்க லாஜிக்? உருட்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றீங்க? அவங்க இந்துத்துவ கட்சின்னு சொல்றீங்க, இவங்க கிறிஸ்தவர்னு சொல்றீங்க, ஆனா அவங்க ஃபிளைட் வாங்கி இவங்க என்னங்க இது என்னன்னா, அந்த தாவேகா கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலர் ராஜ்மோகன் அவர்கள், அவர் தான் நல்லா கேட்பாரு, புட்செட்னில இருந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்காரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, மாண்புமிகு சபாநாயகர் அப்பாவையா அவர்கள் மரியாதையை ஆரம்பிச்சுட்டு அனைவருக்குமான பேரவைத் தலைவராக இல்லாமல் திமுக பேச்சாளராகவே செயல்படுவது வழக்கம். ஆனா நம்முடைய தலைவருடைய விஷயத்துல, அதாவது விஜயுடைய விஷயத்துல வந்துட்டு இன்னும் கீழே இறங்கி அப்பா அவர்கள் சின்ன பசங்க மாதிரி எல்லாம் சில யூடியூப் சேனல் சின்ன பசங்க மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்னு சில வார்த்தைகளை விட்டு, அதற்கு பிறகு அந்த தனி விமானம் எங்க இருக்கு,
அது துபாயில் மெயின் ரோட்ல இருக்கா, இல்ல பரந்தூர்ல இருக்கா, இல்ல வாட்ஸ்அப் புரட்டுகளை எல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்களா வாத்தியாரே, இதெல்லாம் சரியா அப்படின்னு ஐயா அப்பா அவர்கள்ட்ட கேட்டிருக்கிறாரு. அப்பா அவர்கள் ஏன் இப்படி வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ரெண்டாவது 90களில் அந்த மாஞ்சோலை போராட்டம் நடந்தவோ ஐயா வந்து எப்படியெல்லாம் ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி அப்பா அவர்கள் பேசினாருங்கிறத நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த வீடியோலாம் இருக்கு. எஸ், அதெல்லாம் இன்னும் பத்திரமா இருக்கு. ஐயா கருணாநிதி அவர்கள் என்னென்னலாம் சொல்லி திட்டினாருன்னு அதையெல்லாம் நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா வாக்குகளை பிரிக்க நினைப்பது யார், சிதைக்க நினைப்பது யார் அப்படிங்கிறது மக்களுக்கு கேள்வி. மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு மயிலாடுதுறையில பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இல்ல 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் என்ன பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாருன்ற திரும்ப சொல்ற நீங்க 2016க்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாடி நீங்க வந்து பொலிட்டிக்கலா ஷைன் ஆக முடியாம இருந்தது, நமக்கு நாமேன்னு ஒரு பயணம் போய் சைக்கிள் ஓட்டி பஸ்ல போய் எல்லாம் பண்ணியும் தோத்து போனதெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களோ அப்படின்னு மறந்துட்டு பேசுறீங்களே அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது வந்து பாய் பாய் எடப்பாடி அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த ஆந்திரால பாய் பாய் பாபுஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமரில இருக்குது. இந்த மாதிரி வந்து பாய் பாய் எடப்பாடி அப்படின்னு 10 தேர்தல், அதாவது 2021ல இருந்து தொடர்ச்சியான 2019ல இருந்து தொடர்ச்சியான தோல்விகளை சந்திச்சு வரீங்க. சோ மக்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சுந்தரா டிராவல்ஸோடைய பஸ் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அது மேல ஏறிக்கிட்டு பொய்யா அவதூறுகளையா பரப்பிட்டு இருக்கீங்களே. இந்த பஸ் நல்ல பஸ், இந்த பஸ் நல்லா ஓடும், அந்த மாதிரி நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கே நான் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? சோ இதற்கு எக்ஸ்தலத்துல பதிலடி கொடுக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு பெட்டியை தூக்கிட்டு ஊரா போய் ஏமாத்தினதெல்லாம் பத்தாதுன்னு 46 பேர் அச்சடிச்சு அதுல இன்னும் நிறைய பேரை ஏமாத்தணும்னு பாக்குறீங்களா? இந்த ஃப்ராட்த்தனம்லாம் இங்க பண்ண முடியாது. அதே நேரத்துல இந்த உங்களுடன் ஸ்டாலின் அம்மாவுடைய திட்டத்தை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க இந்த பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அதுதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய எழுச்சி பயணத்தை பொறுத்து கொள்ள முடியாம எல்லா இடத்துலயும் என்னுடைய எழுச்சி பயணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க இருந்தாலும் என்னுடைய எழுச்சி பயணத்தை தான் உங்களுடைய மைண்ட் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அதற்கு பிறகு நிறைய கடுமையான வார்த்தைகளை சொல்லி, குறிப்பா 2012 சங்கரங்கோயில் இடைத்தேர்தலில் தோல்வி, அதுக்கு முன்பாக வந்து 2011ல எதிர்கட்சியாக கூட வர முடியல உங்களால. அதே இடத்துல புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் நீங்க வந்து நின்னா எங்க டெபாசிட் வாங்க முடியாதுன்ற பயத்துல தேர்தலே போட்டுட்டாங்க, ஓடி போனது முதல் கொண்டு எல்லாமே எனக்கு ஸ்ரீரங்கம். எஸ், இப்படி பல விஷயங்களையும் சொல்லி நீங்க எந்தெந்த தேர்தலாம் பயந்தீங்கன்றத நான் சொன்னா நீங்க என்ன தோல்வி பழனிசாமின்னு சொல்லவே முடியாதுன்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு நீங்க தோல்வி ஸ்டாலினா மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு அதனால சொல்ல முடியாது. நீங்க எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட்டை வந்து முடிச்சிருக்காருங்க. ஆமா, ஆக மொத்தம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சீண்டினால் அவர் பதிலடி கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் சரியா காமிச்சிருக்காரு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ கடுமையான எதிர்வினையாற்றி இருக்காரு. அதனால இனிமேலையாவது திரு ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவார். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அந்த பகுதிகளில் வந்துட்டு அதிமுக தன்னுடைய கட்சி பணிகளை விரைவுபடுத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களுடைய தலைமையில் நிறைய நலத்திட்டங்கள், நிறைய முக்கியமான கட்சி செயல்பாடுகள் எல்லாத்தையும் தொடங்கி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதில் தான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதிமுகவிலே 2 தரப்பினர், ஒரு பக்கம் அதிமுக சந்திரசேகரன் ஒருத்தர், இன்னொரு பக்கம் சரவணன் இன்னொரு தரப்பினர். ஒருத்தர் வந்து 800 பேருக்கு மேலே ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து படைபலத்தை காமிச்சு நல்ல ஒர்க் ஃபோர்ஸாக வந்து இறக்கியிருக்காப்புல. பாருங்க தலைவரே, புது ஒர்க் ஃபோர்ஸு அப்படியே பாய்வாங்க, அப்படியே சீருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கியிருக்காப்புல. அதில் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. கூட்டிகிட்டு வரும்போதே சரவணன் வழிமறிச்சு, நான் கிடையாது, சரவணன் மீன்ஸ் நான் கிடையாது, இன்னொருத்தர், அந்த அதிமுக சரவணன் வழிமறிச்சு அவர் வந்து இதெல்லாம் கூட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண 2 பேருக்கும் பிரச்சனை பெருசாக அடிதடியாகி போச்சு. இந்த பிரச்சனைக்கு பிறகு அவங்க ஃபோன் பண்ணி அமைச்சர் தங்கமணி கிட்ட சொல்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கிட்ட சொல்கிறாங்க, அவரும் நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அடிதடி. ஆமா, இது வந்து அதிமுக பெரிய ரகலையை கலைவரத்தை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி என்ன தெரியுது அப்படின்னா அதிமுகக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில கூட்டம் போடும் போதுமே எஸ்பி வேலுமணி அவர்கள் போய் அங்க திணறினது, அங்க பிரச்சனை நடந்தது, சட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டோம். ஆமா. ஸோ அந்த மாதிரி இப்போ நாமக்கல்லையும் தொடங்குது. ஏற்கனவே தெற்குல இருந்தது, இப்போ வந்து வடக்குக்கு வந்துருச்சு. வடக்கு இல்லங்க, மேற்குல வந்து மேற்கு போயிருக்கு. மேற்குல தான் ஏடிஎம்கே வலுவாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு, அதுவும் ஐயா அமைச்சர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவருடைய அந்த பகுதி அப்படிங்கிறது அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுல இருந்து அவருடைய அந்த கட்டுப்பாடு வந்து விலகுதா இல்லங்க, இப்ப 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது இவர் கட்சிக்கு எதிராக இருக்காரு, இவர் விளக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே திமுக உட்கட்சி பூசல் தாங்க முடியல, அது மாதிரி அதிமுகலையும் தொடங்கிருச்சுன்னு உடனே அநேகமாக தேர்தல் கலைவுபடுத்தினால்தான் இதெல்லாம் உருவாகுதோ அப்படிங்கிற கேள்விகளும் வருது. சீட்டு யாருக்குங்கிறதா பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதனால சீட்டை யாரும் கொடுக்க போறதா சீக்கிரம் முடிவு பண்ணிடுங்க, இல்லைன்னா பிரச்சனை பெருசாருங்க. இதே போல நிறைய சுவாரஸ்யமான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.